செந்தில் பாலாஜி இருக்காரு சார். இப்போ செந்தில் பாலாஜி மாற்றுக் கட்சியிலேருந்து வந்திருந்தாலும் கூட அவருக்கு முக்கியமான 2 துறைகளை கொடுத்தாங்க. அவரை தூக்கி உச்சாணியில் உட்கார வைக்கும் போது நிறைய திமுகவினர் அதிருப்தி தெரிவித்தாங்களே, அந்த செய்திகள் தானே அது. செந்தில் பாலாஜி ஒரு எக்ஸப்ஷன். அவர் வளர்ந்ததுங்கிறது வந்து இந்த கருப்பை வெள்ளையாக்கக்கூடிய வேலையும் ஒழுங்காக பட்டுவாடா பண்ணி இந்த போஸ்ட் பாக்ஸில் ஸ்ட்ரீட் வழியாக அடுக்குவார் இல்லையா, அடுக்கிட்டதுக்கப்புறம் போஸ்ட்மேன்ட்டை கொடுத்து கொண்டு போவாங்களே, அந்த வேலையெல்லாம் ஒழுங்காக செஞ்சதுனால ஒரு கேஷியராகத்தான், உண்மையை சொல்கிறேன், கேஷியராகத்தான் செந்தில் பாலாஜிக்கான பதவி கொடுக்கப்பட்டது. அதை அவர் ரொம்ப பொறுப்பாக செய்து அப்படியே கொஞ்சம் கலெக்டர் ஆகிட்டார். அதுக்கப்புறம் மேலே வந்துட்டார், வெளியில் தெரிஞ்சிருச்சு, அசிங்கப்பட்டார், ஜெயிலுக்கு போனார். இல்லைன்னா திமுக வரலாற்றில் ஜெயிலுக்கு போகிறதுங்கிறது நடக்கவே நடக்காது. எப்படியாவது போய் சைடில் கீழில் பேசி பொன்முடி போயிட்டு யூட்டன் போட்டு வெளில வந்தார் பாருங்க, அப்படி தான் அவங்க வருவாங்க. ஸோ செந்தில் பாலாஜி ஒரு எக்ஸப்ஷன். ஆனால் அதிமுகலேருந்து இந்த தப்பு தாந்திரிகாலும் இனிமேட்டு குப்பை கொட்ட முடியாதுன்னு முடிவு பண்ணுறவங்கள இவங்க வெளில எடுக்கிறாங்க. வெளில எடுத்துட்டு அவங்களுக்கான பொறுப்புகளை கொடுக்குறாங்க. அவங்க வளர்ச்சி திமுகவில் இருக்கிறவனுக்கு புரியுது. இவன் சேவகம் செய்வது தான் வர்றாங்கிற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. அவன் டக்குன்னு வந்து சர்வர் ஆயிடுறான். சர்வர் ஆன உடனே உங்களுக்கு கோபம் வருது. இது யதார்த்தமாக நடந்து கொண்டிருக்கு. உதயநிதியை பிடிக்கலைங்கிறது வந்து தெள்ள தெளிவான ஒரு விஷயம், வேற வழி இல்லைங்கிறது தான் உண்மை. குறுநில மன்னர்களை தவிர்த்து நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது உண்மை. ஆனால் சைடில் வந்து சபரீசன் என்ன பண்ணாலும் நீங்கள் கண்டுக்கூடாதுங்கிறது உண்மை.